வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். இப்போ லைவ் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா கனியன் டீம் தாங்க, அந்த கம்பெனி தான் பேசிகிட்டு இருக்குது. டார்கெட் பண்ணிட்டாங்க வியானா அண்ட் சுபிக்ஷாவை தான். சரி, ஓகே, சுபிக்ஷாவை பண்ணால் கூட ஓகே தாங்க. ஆனால் வியானா வந்து இவங்களெல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்க, கரெக்டாக பாயிண்ட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க இல்லையா, அது இவங்களுக்கெல்லாம் பிடிக்கல. ஏன்னா இந்த திருட்டு கும்பலை வந்து கண்டுபிடிச்சிட்டா அவ. ஸோ அதனால் இந்த திருட்டு கும்பலுக்கு வியானா மேலே ஒரு பயம் வந்துருச்சு. அதனால் சுபிக்ஷாவை முன்னிலைப்படுத்தி வியானாவையும் இவங்களுக்கு ரெண்டு பேரையுமே வந்து வியானா அண்ட் சுபிக்ஷா ரெண்டு பேரையுமே நாமினேஷன் பண்ணி வெளியில் கொண்டு வரணுன்ற ஐடியா பிளான் தான் வந்து இப்போ நைட்டு ஓடிட்டுருக்குது கனி அண்ட் பிரஜன் சபரி தலைமையில். இப்போது கனி, சபரி, பிரஜன், எஃப்ஜே, வினோத், ரம்யா, இப்போ இந்த 6 ஓட்டுக்கள் வந்து இந்த இடத்துல இருக்குதுங்க. இல்லாம சாண்ட்ராவை கண்டிப்பா ஒரு புருஷனுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஆமா, அப்போ 7 ஓட்டுக்கள் வந்து இல்லாம இன்னொன்னு திவ்யா கணேஷ். ஆமாம், திவ்யா கணேஷ் இவங்க கூட வந்துடுவாங்க. அப்போ 8 ஓட்டுகள். அடுத்தது கெமி எந்த பக்கம் இருப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ 8லேருந்து 1 வந்து கெமி எக்ஸ்ட்ரா வேணால் வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். ஆனால் 8 ஓட்டுகள் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லிடலாம். சுபிக்ஷாக்கும் வியானாக்கும் ஆப்போசிட்டாக இப்போ அவங்க பிளான் பண்ணிட்டாங்கங்க. இந்த கனி பற்றி தான் கனி தான் சொல்லி எப்படி பேசுவாங்கன்றது நமக்கு தெரியும். பிரஜன் எப்படி பேசுவான்றது தெரியும். அடுத்து சபரி என்ன மாதிரி ஒரு எஃப்ஜேவோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கோ, ரம்யாவோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கோ நம்மளுக்கு தெரியும். இவங்கெல்லாம் அவங்க சொல்ல வந்த கருத்துக்களை எப்படி பரிமாறிக்கிறாங்கன்றது தான் இப்போ லைவ்ல போயிட்டு இருக்குது. ரொம்ப அழகாக வாழைப்பழத்துக்குள்ள ஊசியை நுழைக்கிற மாதிரி சூப்பராக பேசி வியானா அண்டு நம்ம இந்த பொண்ணு சுபிக்ஷாவை குறி வச்சுட்டாங்கங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் குரூப்பிசம் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ என்னன்னா இப்போ புதுசாக வந்த அந்த வைல்டு கார்டை உள்ள சேர்ந்துருக்கு. ஆமாம், அப்போ இதெல்லாம் என்னத்தை அப்போ சொல்றது? இந்த வைல்டு கார்டு பெருசாக வக்கனையாக வாய்க்கிழியே வெளியில் வந்து அவ்வளோ வாய்ச்சவடால் பேசுனீங்கல்ல, அப்போது வாய் மட்டும்தான், ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டீங்கன்றது தெரியுதா? இப்போ திரும்பவும் போயிட்டு என்ன பண்ணிட்டீங்க, அதே சேர்த்து குட்டைக்குள்ளே போயிட்டு அப்படி தான் விழுந்திருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்வதி அண்ட் கம்ருதீனுக்கான ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு லவ்வா இல்லை அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்லை பொசசிவா என்னன்றது தெரியல. அது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. அது ஒரு சீனாக பார்க்கும்போது நல்லா இருக்குது. மற்றபடி அங்கே ஒன்றும் தப்பான விஷயங்கள் ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல கெமியும் டீம் அப் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த 3 பேரோட டீம் அப் வந்து எப்படி இருக்குது வர வாரத்தில் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா கேப்டன்சி டாஸ்க்கு. இதில் வந்து ஒருத்தர் வந்து வெளியில் போயிட்டார், அதாவது பிரவீன் வந்து வெளியில் போயிட்டார். அடுத்தது பார்த்திங்கன்னா சபரி இருக்கிறாரு, பாரு இருக்கிறாங்க, திவ்யா கணேஷ் இருக்கிறாங்க. ஸோ இந்த 3 பேருக்குள்ள கேப்டன்சி டாஸ்க் என்னவா இருக்க போகுதுன்றது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி டாஸ்க் வைக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. ஆமாம், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கனி வந்து இங்கே சபரிக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்களாமா. நீ வந்துரு சபரி, உனக்கு நீ அந்த கேப்டன்சியில் வந்து நீ வந்து எப்படி தெரிகிற, அதில் வந்து உனக்குன்னு ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு. ஆமாம் சபரி, நீ இது இப்படி சொல்லிடுமா, எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது, நீ சீக்கிரம் நீ வந்து கேப்டனாக வர்றதுக்கு ஒரு சான்ஸ் நீ யூஸ் பண்ணிக்கப்பா, அப்போ தான் நாங்கள்லாம் என்ன பண்ண முடியும், வர வாரமும் தப்பிச்சு எஸ்கேப் ஆக முடியும். ஏன்னா நீ சொம்பு தூக்கின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், அப்படி இவங்க வந்து இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பாரு மைண்ட் வந்து சூப்பர் கிளியராக இருக்காங்க அந்த பொண்ணு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பாரு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத. ஏன்னா அவங்க பாரு பொறுத்தவரை பயாஸ்டாக இருக்க மாட்டாங்க, யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. இண்டிவிஜுவல் பிளேயரு இண்டிவிஜுவலாக விளையாடுவாங்க. ஆமாம், யாரெல்லாம் வந்து தேவையில்லாதவங்கள பிக் பண்ணி, ஏன்னா இப்போவே அவங்களுக்கு அந்த மனக்குழப்பம் மன கஷ்டம் இருந்தது. ஏன்னா பிரவீன் கொஞ்சம் நல்லா கேம் விளையாடுவார், அவங்களோட மைண்ட் செட் அது நல்லா கேம் விளையாடுவார். அவர் விளையாடாதவங்கெல்லாம் உள்ளே இருக்கும்போது பிரவீன் வெளியில் போயிட்டாருன்ற ஒரு ஆதங்கத்தை அவங்க அங்கே சொல்ல பார்க்க முடிஞ்சுது. அதனால் வந்து இவங்க வந்து சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆதங்கத்தை இந்த சீசனை எப்படி அழகாக கொண்டு போகணும், இது வரைக்குமே அவங்க தான் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்றது தான் உண்மை. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோப் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சபரி வந்தாலும் அது செட் ஆகாது. திவ்யா கணேஷ் ஃபஸ்ட் வீக்லேயே அவங்க ஒன்றுமே அதை ப்ரூவ் பண்ணவே இல்லை லீடர்ஷிப்பை. ஸோ அவங்க வேஸ்ட்டு தான். ஸோ பார்வதிக்கு வந்து கேப்டன்சி பொறுப்பு கிடச்சிச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கும்போதே சூப்பராக பண்ணாங்க, நல்லா அப்ளாஸ் வாங்கினாங்க. அதனால் நம்ம அதை சொல்கிறோம். ஆமாம், இன்னும் அவங்க வரும் வாரங்களில் அவங்களுடைய தனித்தன்மை என்னன்றது இன்னும் அழகாக பளிச்சுன்னு தெரியும். மற்றவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. பாரு
பாருன்னா என்னவா அப்படின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன மாதிரி டாஸ்க்கு கொடுக்கலான்றது நீங்களாம் என்ன யோசிச்சு வச்சுருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாங்கள் யோசித்து வச்சுருக்கிறது ஃபிசிக்கலாக கொடுத்தாங்கன்னா ஒன்று சபரி வந்து வேகமாக விளையாடுவார், அடுத்தது வந்து திவ்யா கணேஷ் எப்படியாவது பார்வை கீழே தள்ளி மட்டம் தட்டணும் அப்படின்ற ஒரு கேவலமான கீழ்த்தரமான மனப்பக்குவம். கேரக்டர் எப்படின்னா எதிரிக்கு 2 அதாவது தனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணு போகணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தாங்க திவ்யா கணேஷ். அப்படிப்பட்ட கேரக்டர் வந்து இதுக்கு செட் ஆக மாட்டாங்க. ஸோ பாருக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பாரு வின் பண்ணணும் அப்படின்னு பிக் பாஸ் மனசு வச்சுட்டாருன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா அவங்க விஜே 3 பேருமே விஜே தான், இவங்க ஜேர்னலிஸ்ட். ஸோ இப்படி இருக்கிறதுனால ஒரு பேச்சு போட்டி மாதிரி கொடுத்தாங்க. ஏன்னா இது வந்து ஒரு சீசனில் வந்து அசீமுக்கு வந்து ஒரு டாஸ்காகவே கொடுத்தாங்க. உள்ள கன்ஃபெஷன் ரூமில் வந்து நிறைய செகண்ட்ஸ் நிறைய மினிட்ஸ் அவர் பேசி ஈவினிங்கே ஆகிடும், ஹவர்ஸ் கணக்கில் அவர் வந்து ஈவினிங்கே ஆகிடும். எல்லாரும் என்ன நினச்சாங்க, வெளியே போயிட்டா போல இருக்குது அசீம் நினச்சாங்க. அவன் தான் வந்து அந்த சீசன்லேயே வந்து டைட்டில் வின்னர். ஆமாம், அப்படி தான் இருந்தது. ஸோ இந்த டாஸ்க்கு மட்டும் கொடுத்தாங்கன்னா விஜய் பாரு தான் வின் பண்ணுவாங்க, கேப்டன்சியை அவங்க தான் கைப்பற்றுவாங்க. ஏன்னா சபரிக்கும் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக தமிழில் பேச வராது, நிறுத்தி அண்ணன் இப்படி தான் பேச வரும். அடுத்தது திவ்யா கணேஷ் பேசந்தியே 10 தடவை பேசுவாங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து என்ன பண்ணுவாங்க, திரும்பியும் அந்த குடவுனுக்குள்ளே போகலாம். ஆனால் கேப்டன்சியோட அந்த ஒரு கெத்து அவங்க வந்தாங்கன்னா பாரு வந்தாங்கன்னா நல்லா பண்ணுவாங்க, சிறப்பாக பண்ணுவாங்க. எப்படி இருக்குன்னு நம்மளும் பார்க்கலாம், ஆவலா இருக்கும். அந்த வாரம் ஃபுல்லாக பரபரப்பாக இருக்கும், பேசப்படும். ஆமாம், அந்த வாரத்தை எதிர்பார்த்து நாங்கள் காத்துட்ருக்குறோம். இன்னும் என்னென்னா அந்த கேப்டன்சி ரூமை யாருமே இன்னும் முழுமையாக யூஸ் பண்ணவே இல்லை. அதை எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த ரூம்குள்ளே உட்காந்துட்டே இவங்க எல்லாரையுமே வந்து ஆர்டர் பண்ணலாம். ஆனால் அதுக்கான சான்ஸ் வந்து பார்வதி யூஸ் பண்ணுவாங்கன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஆக மொத்த மக்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.